தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே என் அன்பு மகளே, நான் உங்கள் தேவனாய் இருக்க வேண்டுமா? உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டுமா? என்றும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்க வேண்டுமா? அப்பொழுது நீங்கள் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களை, இந்த கிருபையின் வார்த்தையின்படி நாம் அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு அவர் நமக்கு கற்பிக்கின்ற ஒவ்வொரு வழிகளிலையும் நாம் நடந்து நம் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மன விருப்பத்தின்படி செய்தோம் என்றால் என்றும் அவருக்கு ஜனமாக நாம் வாழ்வோம். அவர் என்றும் நமக்கு தேவனாயிருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி அனைத்து தேவைகளையும் சந்தித்து இந்த பூ உலகில் நம்மை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமாதானமாக வாழச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்போம். அவர் நமக்கு கற்பிக்கின்றபடியே அனைத்து காரியங்களையும் செய்து அதன்படி வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று என்றென்றைக்கும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் சமாதானமாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம் சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து உமது கற்பையின்படி நாங்கள் வாழும் பொழுது என்றும் உமக்கு ஜனமாய் இருப்போம். நீர் என்றும் எங்களுக்கு தேவனாய் இருந்து எங்களை மகிழ்ச்சியுடன் வாழச் செய்வேன் என்று கூறின கிருபையின் வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை செய்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து என்றும் எங்களுக்கு தேவனாய் இருந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.